الرجيم بسم الله الرحمن الرحيم إن الإنسان خلق هلوعا إذا مسه الشر جزوعا وإذا مسه الخير منوعا பாருங்க, மூணு இடத்துலையும் ஐன்ல முடியுது. ஹலூஆ, ஜஸூஆ, மனூஆ, மூணும் ஐன்ல முடியுது. இல்லல் முஸல்லீன் الذين هم على صلاتهم دائمون والذين في أموالهم حق معلوم للسائل والمحروم والذين يصدقون بيوم الدين والذين هم من عذاب ربهم مشفقون إن عذاب ربهم غير مأمون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وعهدهم راعون والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون أولئك في جنات مكرمون. சூரத்துல் மஆரிஜ் சென்ற பாடத்தில் நாங்கள் சூரத்துல் மஆரிஜுடைய 18வது ஆயத் வரைக்கும் நாங்கள் படித்தோம். 18வது ஆயத் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளுடைய நிகழ்வுகளை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்தினார். இதில் பொறுமையாக இருங்க, கியாமத்து வரும், ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான முறையில் பொறுமையாக இருங்க.
என்று அல்லாஹ் சொல்லி 50,000 ஆண்டுகளுடைய நாள்தான் கியாமத். அந்த கியாமத்துடைய நாளையில் மனைவியையோ பிள்ளைகளையோ யாரையும் பிணை வைத்துட்டு தப்ப முடியாது. நான் லதா என்ற நரகத்திலே தான் போடுவேன். லதா என்ற நரகம் நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, தலையில் இருக்கக்கூடிய சதையை அப்படியே பிடுங்கி எடுத்துடும். நரகம் பேசும். ததுஉ மன் அத்பர வ தவல்லா, நரகம் பணத்தை சேர்த்து சதகா ஹதியா வக்ஃப் செய்யாதவர்களோட நரகம் பேசும் என்ற வார்த்தைகளுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய 3 கெட்ட குணங்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். மனிதனுடைய எத்தனை கெட்ட குணம்? 3 கெட்ட குணங்களை பத்தி சொல்றான். அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, இன்னல் இன்சான, நிச்சயமாக மனித சமூகம், குலிக ஹலூஆ, ஹலூஆ, அல்லாஹ் சொல்கிறான் இது ஒரு கெட்ட குணம் உண்டு. ஹலூஆ என்பது கெட்ட குணம். அப்படின்னா என்ன? ஹலூஆண்டா என்ன? ஹலூஆ என்றா பொறுமை ஆக குறைஞ்சி மிக அதிக பேராவலுடையவன். பொறுமை இல்லை, ஆனா பேராவல் அதிகம். மனிதனுடைய இயற்கை. எல்லாரும் ஹலூஆ தான். உலகத்தில் யாரையும் பாருங்க, ஒரு மனிதனாக படைக்கப்பட்டவன் ஹலூஆ. அல்லாஹ் சொல்கிறான் முதல் கெட்ட குணம். இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, ஹலூஆ அதிக பேராவல், அதோட பொறுமை இல்லை. எதற்கும் பொறுமையாக இருக்க மாட்டான். எந்த நிஅமத்துக்கும் நன்றி செலுத்தவும் மாட்டான். இது மனிதனுடைய முதல் கெட்ட பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, ஷர்ரு மா ஃபிர் ரஜுல் ஷுஹ்ஹுன் ஹாலிஅ, ஹாலிஅ, ஒரு மனிதன் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களில் ஒன்றுதான் கஞ்சத்தனத்தோடு சேர்ந்த பேராவல். கஞ்சத்தனம் இருக்குது, அதோட சேர்ந்த ஹாலிஅ. ஹாலி என்றால் பேராசை, ஆசை கூட. ரெண்டாவது சொன்னாங்க வஜுபுனுன் ஹாலிஅ, கோழைத்தனம். அல்லாஹ் இந்த இடத்துல முதலாவது சொல்றான், இன்னல் இன்சான குலிக ஹலூஆ, முதலாவது கெட்ட குணம். ரெண்டாவது கெட்ட குணம், இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸூஆ, இதா மஸ்ஸஹு ஷர்ரு, ஒரு கெடுதி ஒன்று அவனை தொட்டால், ஒரு கெடுதி ஒன்று வந்துட்டு, நோய் ஒன்று வந்துட்டு, கஷ்டம் ஒன்று வந்துட்டு, ஏதாவது கெடுதி ஒன்று வந்தால் ஜஸூஆ, அதிகமாக பயந்துருவார், தடமாறுவார். ஜஸா என்பது திடுக்கிட்டுருவார். ஏன் வந்துச்சு இந்த கெடுதி? வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவோ கெடுதியோ யார் புறத்திலிருந்து வருது? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது. மனிதனுடைய இரண்டாவது கெட்ட குணம். மூன்றாவது கெட்ட குணம், وَإِذَا مَسَّهُ الْخَيْرُ مَنُوعًا, وَإِذَا مَسَّهُ الْخَيْرُ مَنُوعًا. இந்த இடத்துல ஹைர் என்றால் செல்வம். ஏழையாக பிறந்த ஒருவனுக்கு செல்வம் கிடைச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வசதி வந்துட்டு, இப்ப என்ன செய்வானாம்? மனுஆ. மனுஆ என்றால் சதகா, ஜகாத், ஹதியா, வக்ஃப் எதுவுமே செய்யாமல் தடுத்துக் கொள்வார். இந்த மூணும் மனிதனுடைய கெட்ட பழக்கம்.
முதலாவது பழக்கம் என்ன? ஹலுஆ. இரண்டாவது பழக்கம் என்ன? ஜஸூஆ. மூணாவது பழக்கம் என்ன? மனூஆ. சொல்லுங்க, முதலாவது பழக்கம் என்ன? ஹலுஆ. எங்கள்கிட்ட வரப்படாது இதெல்லாம். இரண்டாவது கெட்ட பழக்கம் என்ன? ஜஸூஆ. மூணாவது கெட்ட பழக்கம் மனூஆ. அல்லாஹ் சொல்றான், இந்த மூணு கெட்ட பழக்கமும் மனிதன்ட்ட இருக்குது. இயற்கையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் யாரிடத்துல 10 தன்மைகள் இருக்குமோ, யாரிடத்துல எந்த ஊர்ல 10 தன்மைகள் இருக்குமோ அவர்களிடம் இந்த பழக்கம் இருக்காது. அல்லாஹ் சொல்ற எத்தனை தன்மைகள்? 10. ஒரு ஊரை உருவாக்குறது என்பது இதுதான். ஒரு ஊரை உருவாக்குற திட்டம் பிரதேச சபையில் இருக்கு. ஊர்ற மெப்பு இருக்கும், ஊர்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு. ஒரு ஊருடைய மார்க்கத்தை உருவாக்குவது அந்த ஊருடைய உலமாக்கள். யார் உருவாக்குறது? ஊருடைய உலமாக்கள். அந்த ஊரை எப்படி செய்யலாம், அந்த ஊரை எப்படி வடிவமைக்கலாம், அம்பாறை மாவட்டத்தை எப்படி செய்யலாம், இந்த 10 தன்மையுள்ள ஊராக ஒரு ஊரை மாத்தினால் அந்த ஊர் தான் சிறந்த ஊர். இந்த ஊர்ல முயற்சி பண்ணி இந்த 10 விடயத்தையும் மனிதர்கள்ட்ட உருவாக்கிட்டோம். இந்த ஊர் சிறந்த ஊர். சம்மாந்துறையில இந்த 10 விடயம் தான், வேற விடயம் இல்லை. ஊருடைய முன்னேற்றம் அந்த ஊருடைய பாதையிலேயோ, அந்த ஊருடைய கல்யாணத்திலேயோ, அந்த ஊர்ல அதிகமாக வாகனங்கள் ஓடுறதிலேயோ ஊருடைய முன்னேற்றம் இல்லை. இந்த 10 தன்மை மனிதனுடைய குணம் மாறும். என்ன மாறணும்? எல்லாமே மாறிட்டு, எல்லாமே இருக்குது ஊர்ல, இல்லாத ஒன்று இல்லை. பாடசாலை, இன்டர்நேஷனல் ஸ்கூல், தேவையான கிரவுண்ட், நல்ல விளையாட்டு கழகம், ஸ்விம்மிங் பூல், எல்லாம் ஊர்ல என்ன வேணுமோ முழுதும் இருக்குது, மார்க்கெட். ஆனா மனிதர்களுடைய குணத்தை பார்த்தா மிருகத்தை போல இருக்கிறது. மனுஷனுடைய குணத்தை பார்த்தா எப்படி இருக்கிறார்? யார முகத்திலே சிரிப்பு இல்லை, சலாம் இல்லை. எவனை பார்த்தாலும் விருந்தாளி வாரார், ஊருக்குள்ள சாப்பாடு கொடுக்க ஒருவன் இல்லை, சலாம் சொல்ல ஒருவன் இல்லை. அந்த ஊர் மோசமான ஊர். ஊரை செய்வதென்பது சகோதரிகளே, ஊருடைய கட்டிடங்களை செய்யறதல்ல, ஊருடைய மனிதர்களை செய்யறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுல 10 வருடம் இருந்தார்கள். 10 வருடம் பாதைகளை செப்பனிடல்ல. அது செய்யணும், தேவை. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது மனிதர்களை செய்தார். இந்த 10 அம்சமும் முக்கிய அம்சம் ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்கு. எந்த ஊர்லயும் போய் பேசுங்க, இது எந்த ஊர்லயும் இந்த 10 அம்சம் ஒரு ஊருடைய நுழைவாயில் எழுதப்பட்டு அந்த ஊரில் சீர்திருத்தம் நடத்தப்பட வேண்டும். அப்பதான் அந்த ஊர் சிறந்த ஊராக மாறும். ஒரு முஸ்லிம் ஊருடைய நுழைவாயலில் இந்த 10 அம்சத்தையும் எழுதும். இந்த 10 அம்சத்தை முன்னால வைத்து ஊருடைய பெரியவர்கள் முயற்சி செய்யும். இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக அந்த ஊர் மாறும். பாருங்க, அல்லாஹ் சொல்றான், முதலாவது அம்சம், இந்த 3 கெட்ட குணமும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அந்த 10 தன்மையுடையவர்களை தவிர. முதலாவது யாரு? இல்லல் முஸல்லீன். முதல் அம்சம் இது. இல்லல் முஸல்லீன். ஊர் மக்களை எப்படி மாத்தணும்? தொழுகையாளிகளாக மாத்தணும். எதா மாத்தணும்? தொழுகையாளிகளாக மாத்தணும்.
எல்லாரும் சேர்ந்து அந்தந்த ஊர்ல தொழுகையாளிகளை உருவாக்கும். தொழுகையாளிகள் கூடுதாண்டா கை சேதம். அது எப்ப நிறைவேற போகுதோ தெரியாது. எவ்வளோ ஜும்மாக்கள் நடக்குது, ஹுதுபாக்கள் நடக்குது, தொழுகையாளிகள் கூடுதா என்றா ஒவ்வொரு முஸ்லிம் ஊரையும் பாருங்க. நீங்க யாரும் என்ன கோவிச்சிடாதி. ஒவ்வொரு முஸ்லிம் ஊராக பாருங்க. ஒவ்வொரு முஸ்லிம் ஊருடைய தொழுக வீதத்தை பாருங்க. முதல் அம்சம் இது சரிவராம எதுவும் சரிவராது. இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர. அந்த தொழுகையாளிகளும் எப்படி தொழணும்? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், தொடராக தொழணும். எப்படி தொழணும்? தொடராக தொழணும். ஒரு குடும்பத்தை செஞ்சு பாருங்க, இன்ஷா அல்லாஹ். ஒரு ஊரைத்தான் செய்யலாது. உங்களோட குடும்பத்தை, உங்களோட நானா, தம்பி, தாத்தா, தங்கச்சி தொடர் தொழுகையாளிகள், தொடர் தொழுகையாளிகள். உங்களால செய்யலுமெண்டா செய்து பாருங்க. தொடர் தொழுகையாளிகள், இது முதல் அம்சம். அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். அடிக்கடி நான் சொல்றேன், இந்த ஊர்ல பைத்து ஜக்காத் இருக்குது. சீதேவியல் கஷ்டப்பட்டு ஜக்காத்தை சேர்த்து, ஆனா இன்னும் தொழுகையாளிகளை கூட்டுறதுக்கு அமைப்பொண்டு இல்ல. மைதானத்துக்கு லைட் போடுறதுக்கு பொடியமார் ரெடி, நைட் மேட்ச் நடத்துறா எல்லாம் ரெடி. நல்ல விஷயம், நடத்துங்க நைட் மேட்ச். ஒவ்வொரு யூத் கிளப்புகள் இருக்குது ஊர்ல. ஆனா இன்னும் இந்த ஊர்ல உருவாக்கப்படல. தொழுகையாளிகள் எத்தனை பேர், தொழுகை இல்லாதவங்களை கொண்டு அந்த சஃப்ல நிறுத்துற அமைப்பு இன்னும் உருவாக்கப்படல். இன்னும் உருவாக்கப்படல் எந்த ஊர்லயும் இல்லை. ஜமாத் ஜமாத் தொழுகைக்கு கூப்பிடுறதல்ல ஜமாத்துடைய வேலை. ஜமாத்துடைய வேலை அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போறாங்க. தொழுகைக்கு இத கணக்கெடுத்து ஜும்மா பள்ளியில எத்தனை பேர் வாராங்கல்ல, எங்கட ஹக் பள்ளியில எத்தனை பேர் தொழுகை இல்ல, ரவாஹா பள்ளியில எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல, மினன் பள்ளியில எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல, முஜாஹிதீன் பள்ளியில எத்தனை பேருக்கு தொழுகை இல்ல என்றொரு விகிதாசாரத்தை எடுத்து முயற்சி பண்ணும். அப்படி ஒரு அமைப்பை உருவாக்கணும் ஊர்ல. அவங்க ஊருக்காக கஷ்டப்படுறவங்க தொழுகையாளிகளை உருவாக்குது. சின்னொரு விடயம் அல்ல, சின்னொரு விடயம் அல்ல இது. அடிக்கடி நான் பேசியிருக்கிறேன், இதை சொல்லியிருக்கிறேன். இது பாரிய விடயம். முதல் விடயம் இது. இதுக்கு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு வீடு வீடாக போய் சந்தித்து தொழுகையுடைய சிறப்புகளை விளங்கப்படுத்தி தொழாட்டி, ஏற்கனவே பேசியிருக்கிறோம், அல்லாஹ் தொழுகை சம்பந்தமாக பேசப்பட்ட நரகம் சாதாரண நரகம் அல்ல. விளங்கப்படுத்து. தொழுகைய தொழுதும் மோசடி செய்தால் வயலுள்ளில் முஸல்லீன், வயல் என்ற நரகம். ஒரு தொழுகைய இன்னொரு தொழுகையோட சேர்த்து தொழுதால் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, கை என்ற நரகம். அறவே தொழல்ல, சகர் என்ற நரகம். 3 நரகம் இருக்குது தொழுகையாளிகளுக்கு மட்டும், தொழுகை சம்பந்தமாக. சகர் தொழாதவனுக்கு, தொழுதும் மோசடி செஞ்சவன் தொழுகையில வயல். 2 தொழுகைய ஒரு நேரத்தில் தொழுதவன், குறைபாடு செய்தவன் கை. எவ்வளவு பாரதூரம் சகோதரர்கள். இது முதல் அம்சம். இது ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்கு, மனித சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு முதல் அம்சம். இல்லல் முஸல்லீன் அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன். முதல் அம்சம். இரண்டாவது அம்சம்
வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம். இரண்டாவது அம்சம் தான் ஜகாத். ஒரு ஊர்ல எல்லாருமே ஜகாத் கொடுக்கும். எல்லாரும் அந்த தர்த்தீப உருவாக்கும். வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம், அவர்களுடைய செல்வங்களிலே இருக்கும் ஹக்கும் மஅலூம், குறிப்பிட்ட ஹக். கடை இருக்குதா, வயல் இருக்குதா, தங்கம் இருக்குதா, நகை இருக்குதா, ஊரை பழக்கணும், ஜக்காத்தை கொண்டாங்க. ஆமில்களை உருவாக்கும். ஆமிலனத்துக்கு ஜக்காத்தை வசூலிக்கிறது. வீடு வீடா போய் ஜக்காத்தை வசூலிக்கும். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. மௌத்தானதோடு அவங்க சொல்ல இல்ல தொழமாட்டோம் என்று சொன்னாங்க, ஜகாத் தரமாட்டோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜகாத் தர முடியாததுக்கு நான் ஜிஹாத் செய்வேன் என்றாரு. அனுப்பினாங்க சஹாபாக்கு, எடுத்துட்டு வாங்க ஜகாத்த. பறிச்செடுத்தாங்க ஜகாத்த. ஒரு முஸ்லிம் நாட்டுல டெக்ஸ் தேவையில்ல, ஜகாத் போதும். இந்த ஊர்ல 8000 சொச்சம் ஏக்கர் வெள்ளாமரி, கிட்டத்தட்ட 8000 சொச்சம் ஏக்கர் வெள்ளாம. ஒரு ஏக்கருக்கு 2 மூடண்டு வைங்க, சும்மா ஜகாத் 2 மூடண்டு வைங்க. எத்தனை ஆயிரம் மூட? 16,000 மூட. ஒரு வருஷத்துக்கா ஒரு போகத்துக்கா? ஒரு போகத்து. ஜகாத் இது ஹராம். இதை வச்சு கொண்டிருப்பது ஹராம். சகோதரர்களே, 2 பாவம் இருக்குது. அந்த 2 பாவத்தை செய்தால் சக்கராத்தில அழுகிறவங்க அவங்கதான். முதலாவது ஃபர்தான ஜகாத்தை கொடுக்காதவர்கள். இரண்டாவது வசதி இருந்தும் ஹஜ் செய்யாதவர்கள். சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் சொல்றானே, சூரத்துல் முனாஃபிகூன்ல சக்கராத்துடைய நேரத்துல கத்துவாங்களே, லௌலா அഖர்தனி இலா அஜலின் கரீப் லஅஸ்ஸதக வஅகும் மினஸ் ஸாலிஹீன். யா அல்லாஹ், கொஞ்சம் பிற்படுத்து. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது, முதலாவது மனிதர் ஃபர்தான ஜகாத் கொடுக்காதவர். கத்துவாராம், கொஞ்சம் சந்தர்ப்பத்தை தான் ஜகாத்தை கொடுத்துட்டு வார். பாரதூரம் சகோதரர்களே, ஜகாத் கொடுக்காத அவ்வளோ நெல்லும் பாம்பாக மாறி கழுத்துல சுத்தி 50,000 வருடம் அந்த பாம்பு கழுத்தில் இருக்கு. மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் விளங்கி கொள்ளுவாங்க, இவன் ஜகாத் கொடுக்காதவன். அளந்து கொடுத்துரும் ஜகாத். அது எங்களுக்கு வானாது. ஜகாத்தை கணக்கெடுத்து, நெல்லுக்குரிய ஜகாத்தா, தங்கத்துக்குரிய ஜகாத்தா, ஜகாத் சஃபரிக்குது. இந்த ஊர்ல பைத்து ஜகாத், ஒவ்வொரு ஊர்லயும் இருக்குது. இது பைத்து ஜகாத் இருக்குது. அவங்கள்ட்ட உட்கார்ந்து இவ்வளோ என்ற ஜகாத் பிரிச்சு கொடுத்துரும். இரண்டாவது ஊருடைய முன்னேற்றம் இது. ஜகாத் சஃபை, எத்தனை பேர் ஜகாத் தர தகுதி இருக்குது இந்த ஊர்ல கணக்கெடுக்கணும். இது கணக்கெடுக்கும். அதை எடுத்து ஏழைகளை தேடி கொடுக்கணும். கொடுக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல முறையில் நடக்குது. இன்னும் திடம்பர அழகான முறையில் இதை செய்யும். ஒரு ஜகாத் போதும் ஊருடைய ஏழ்மையை போக்குறது. அல்லாஹ் அவ்வளவு பரக்க செய்வான் ஜகாத்ல. இரண்டாவது ஊருடைய முன்னேற்றம். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். ஜகாத், சதகா எல்லாமே சேரும் இதில். இது யாருக்கு கொடுக்கணும்? கொண்டு போய் லிஸ்ஸாயில்,
வந்து சுவால் செய்யறாரே எனக்கு தாங்க, அவருக்கும் கொடுக்கணும். சிலர் ஊர்ல இருப்பாங்க, வெளியால பார்த்தா கோடீஸ்வரன் மாதிரி இருப்பார், ஆனா யார்ட்டையும் கை நீட்ட மாட்டார். நீங்க ஜக்காத் தேவண்டா அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொன்னா அவர் போட மாட்டார். வெக்கம் இவரை தேடி கொண்டு போய் கொடுக்கும். வல் மஹ்ரூம் வல் மஹ்ரூம் சதகா ஜகாத் யாசகம் செய்யறவங்களுக்கும் கொடுக்கணும். லிஸ்ஸாயில். அடுத்தது மஹ்ரூம், ஒன்றுமே கொடுக்காமல் தடுக்கப்பட்டவர்கள், அவங்க கை நீட்டுறத விரும்ப மாட்டாங்க, அவங்களை தேடி கொண்டு போய் சதகாவ ஜகாத்த கொடுக்கணும். இது ஊருடைய இரண்டாவது முன்னேற்றம். மூன்றாவது முன்னேற்றம், வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன் வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன். யௌமித்தீன் என்றால் மாலிகி யௌமித்தீன். அரைதல்லதி யுகذிபு பித்தீன். அப்படி என்றால் மௌத்துக்கு பிறகு இருக்கும் வாழ்க்கையை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். அடிக்கடி மக்கள்கிட்ட பேசணும் கபரை பத்தி, மஹ்ஷரை பத்தி, சிராத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி. வானத்துக்கு மேலையும் பூமிக்கு கீழையும் பேசணும் அதிகமாக மக்களிடம். அப்ப உள்ளத்துல உறுதி வரும். கியாமத் மூன்றாவது ஊருடைய முன்னேற்றம். வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன். முதலாவது தொழுகை, இரண்டாவது தொடர்ந்து தொழுகை. முதலாவது தொழுகை, இரண்டாவது தொடர்ந்து தொழுகை, மூன்றாவது தான் ஜகாத் சதகா, நாலாவது தான் கியாமத்து நாளை உண்மைப்படுத்துதல். ஐந்தாவது சகோதரர்களே, வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன். இன்ன அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன். உருவாக்கணும் என்ன? அல்லாஹ்ட பயத்தை ஊர்ல உருவாக்கும். எந்த பயத்தை? வல்லதீனஹும், அல்லாஹ் சொல்றான், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மின் அஸாபி ரப்பிஹிம், ரப்புடைய தண்டனையை, முஷ்ஃபிகூன், பயப்படுவார்கள். நல்ல பேர் முஷ்ஃபிக். முஷ்ஃபிக் என்ற பேர் இருக்கு, நல்ல பேர், பயப்படக்கூடியவர். இந்த ஆயத்திலிருந்து எடுத்த பேர் தான் முஷ்ஃபிக். அப்ப ஊர்ல உள்ளவங்களுக்கு பயத்தை கொடுக்கணும், அல்லாஹ்ட பயம். ஏனென்றால் இன்ன அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன். எப்ப அல்லாஹ்ட அஸாப் வரும் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்ட அஸாபை விட்டும் அச்சமற்றிருக்க முடியாது. எப்ப அல்லாஹ் அழிப்பார்? உலகத்துல நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தா எப்ப அழிவு வருமோ தெரியாது. முஸ்லீம்கள் விளங்கணும் இது. முஸ்லீம்களுக்கு பள்ளிவாசல்ல வச்சு சுடுறது இது புதிய காரியம் அல்ல. சுஹதாக்கள் ரஜப் மாதம் மஸ்ஜிதுல் அக்ஸால 70,000 முஸ்லீம்களை கொலை செய்தாங்க யூதர்கள். 70,000 முஸ்லீம்களை, 49 முஸ்லீம்கள் அல்ல. மஸ்ஜிதுல் அக்ஸால ஹிஜ்ரி 300 சொச்சத்துல 70,000 முஸ்லீம்களுடைய ஜனாசா பள்ளிவாசலுக்குள்ள இருந்தது. இது மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் நபவி மதீனா முனவ்வராவுல நபி அவர்கள் 70 சொச்சம் ஷஹீதுகளை கண்டாங்க. முஸ்லீம்கள் எழுதுவாங்க, எழுத்தாளர்கள், எங்களுக்கு குற்றம் செய்தவர்களை மன்னிக்கணும், ஆனா வரலாற்றை மறந்து விடக்கூடாது. வரலாறு என்ன செய்யப்படாது. முஸ்லீம்கள் மன்னிச்சிரோம். நாங்க யாரையும் இதுவரைக்கும் முஸ்லீம்களுடைய வரலாற்றில் எந்த கோயிலையோ
எந்த பன்சலையில புகுந்தோ, எந்த வணக்கஸ்தலத்துல புகுந்தோ முஸ்லிம்கள் யாரையும் கொலை செய்தது கிடையாது. முஸ்லிம்களுடைய பண்பும் அல்ல. கொல்றது முஸ்லிம்களுடைய பண்பல்ல. முஸ்லிம்களுடைய முதல் வார்த்தையே அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு என்ன உண்டாகட்டும்? கொலை உண்டாகட்டுமா, சலாம் உண்டாகட்டுமா? சாந்தி. நாங்க இரத்த வெறியர்கள் அல்ல. சிரியாவில் 1 மில்லியனை தாண்டி கொண்டு 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 எங்களுக்கு எல்லாம் செய்தி தெரியாது. 1 மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாச்சு, குவிச்சாச்சு. கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, பார்க்கையும் ஆள் இல்ல. அவைகளை ஊடகங்கள் அவைகளை காட்டுறதும் கிடையாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் 70,000 ஜனாசாக்கள் கடந்தது. பள்ளிக்குள்ள குதிரைகளை ஓட்டுறாங்க. குதிரையுடைய முழங்கால் வரைக்கும் இரத்த ஆறு. மதீனா முனவ்வராவில் 70 ஷஹீதுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு அழுதார்கள். ஹம்ஸா ஷஹீத், அப்துல்லா பின் ஜஹஷ் ஷஹீத், முஸ்அப் பின் உமைர் ஷஹீத். 70 ஜனாசாக்கள் அடுக்கி வச்சாங்க அப்படியே. இது மதீனாவுடைய ஷுஹதாக்கள். 3வது எங்களுடைய புனித ஸ்தலம் தான் மக்கா முக்கர்ரமா. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1980 சொச்சத்திலே மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் மையத்தை கொண்டு போவதை போல ஆயுதத்தை கொண்டு போய் நுழைந்தார்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் மையத்துகள் அல்ல, ஆயுதங்கள். ஃபயரிங் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். 2 கிழமை மஸ்ஜிதுல் ஹராமில் ஜும்ஆ நடக்கவில்லை. மக்காவில் ஒளிந்திருந்து கொண்டு மறைந்து கொண்டு இருந்து ஒவ்வொரு முஸ்லிமையும் பள்ளிக்குள் தாக்கினார்கள். வரலாறை பிரட்டி பாருங்கள். 80 சொச்சத்திலே என்ன செய்வதென்பதே தெரியாமல் உலகம் தடமாறியது. உலகம் தடமாறியது. அதற்கு பிறகுதான் தண்ணீரை நிறைத்து மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலே, அது மக்கா வாதி பள்ளத்தாக்கு என்பதால் தண்ணீரை நிறைத்து அந்த தண்ணீரிலே கரண்டை கொடுத்தார்கள். அவ்வளோ பேரும் சரி. இது 3 புனித ஸ்தலம். மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஷுஹதாக்களை கண்டது. மதீனா முனவ்வரா ஷுஹதாக்களை கண்டது. மக்கா முக்கர்ரமா ஷுஹதாக்களை கண்டது. நாமெல்லாம் கண்ட ஷுஹதாக்கள் தான் காத்தாங்குடியுடைய ஷுஹதாக்கள். 1990ஆம் ஆண்டு 1990ஆம் ஆண்டு வரலாறுகள் மறக்க முடியாது. நேற்று முன்னே நாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் நியூசிலாந்துடைய ஷுஹதாக்களையும் காத்தாங்குடியுடைய ஷுஹதாக்களையும் ஒப்பிட்டு பேசினார். அதுவும் ஒன்றுதான், இதுவும் ஒன்றுதான். ஒரு நாட்டுடைய பழைய தலைவருடைய சிந்தனையை பாருங்கள். 1990ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 3ஆம் திகதி 8ஆம் மாதம் 3ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் மாதம் எல்லோரும் நோன்பு, இஷாவுடைய தொழுகை, 3வது ரகாத். 3வது ரகாத்திலிருந்து ருக்கூவிலிருந்து அல்லாஹு அக்பர் என்று ருக்கூக்கு போனதோடு ஆரம்பித்தது. 50-49 ஷஹீதுகள் அல்ல சகோதரர்களே, 100 சொச்சம் ஷுஹதாக்கள், 103 ஷஹீதுகள். தொழுவித்த இமாம் மீரா சாஹிப் மௌலவி அன்றைய நாள் கரண்ட்டும் கிடையாது, ஜெனரேட்டர் தான் வேலை செய்தது. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள். ஆனால் வரலாறு தான். யாரும் மாற்ற முடியாத இவைகளை. இவர்களுக்கான தீர்ப்பு இருக்கிறது கியாமத்திலே இன்ஷா அல்லாஹ். 103 ஷுஹதாக்கள் மீரா ஜும்மா பள்ளிவாசலிலே சிலரும்
ஹுசைனியா பள்ளியிலே, தக்கியாவிலே இன்னும் சிலர் ஒரு பள்ளியில் ஷூட் பண்ணி விட்டு மறு பள்ளிக்கு சென்றார்கள். அதிலும் அடுத்தடுத்த பள்ளிகளுக்கு செல்லும் பொழுது இஷா தொழுகை முடிந்து விட்டது. இல்லாவிட்டால் முழு பள்ளியிலும் ஷூட் பண்ணி இருப்பார்கள். காத்தாங்குடியின் சுஹதாக்கள் சகோதரர்களே, 1990 8ஆம் மாதம் 3ஆம் திகதி முஹர்ரம் மாதம், அதுவும் நோம்பாளிகள் இஃப்தார் செய்துவிட்டு இஷா தொழுகையில் வைத்து இந்த 103 பேரும் அடுத்த நாள் சனிக்கிழமை, எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும், அனைத்து ஜனாசாக்களும் அங்கு அடக்கம் செய்யப்பட்டது. சகோதரர்களே, 40 பேர் காயமடைந்தார்கள். இதிலே 103 சுஹதாக்களை தாங்கிய காத்தாங்குடிதான் இன்று சுஹதாக்களுடைய இரத்தத்தால் சிறப்படைந்திருக்கிறது. எங்கெங்கே எல்லாம் சுஹதாக்களின் இரத்தம் விழுந்ததோ அந்த ஊர்கள் ஒரு நாளும் விழுந்தது கிடையாது. அந்த ஊரின் உரங்கள் தான் சுஹதாக்களின் இரத்தங்கள். நீங்க நினைச்சீங்களா நியூசிலாந்து விழுந்துரும் என்று? செய்திகளை பார்த்திருப்பீங்க. 49 பேர் ஷஹீதாகி 300 பேர் இஸ்லாத்தை தழுவியது. 300 மாத்திரமல்ல, இனித்தான் ஆரம்பம். சில நேரம் நியூசிலாந்து தலைவரே இஸ்லாத்துக்கு வரலாம், தலைவியே. இதற்கு பிறகுதான் இஸ்லாம் என்ன, ஏன் முஸ்லீம்களை கொல்லவர்? எவ்வளவு பெருமதியான இஸ்லாம்! ஒரு பூனையை கட்டி வைத்ததற்கு நரகம் என்று பேசிய இஸ்லாம். ஒரு பெண் என்ன செய்தால், ஒரு பூனையை கட்டி வைத்தால் சாப்பாடு கொடுக்கவில்லை. ஹதீஸிலே வந்திருக்கிறது, பூனையை கட்டி வைத்தவளுக்கு நரகம் என்றால் ஒரு மனிதனை கொலை செய்தவனுக்கு. அதனாலதான் முஸ்லிம்கள் இரத்தத்தில் விளையாட மாட்டார்கள், மானத்தில் விளையாட மாட்டார்கள், செல்வத்தில் விளையாட மாட்டார்கள். இது 4வது சுஹதாக்கள் காத்தாங்குடி 1990 8ஆம் மாதம் 3ஆம் திகதி. சகோதரர்களே, இந்த நிகழ்வு நடந்து 9 நாள் செல்லவில்லை. இந்த நிகழ்வு நடந்து 9 நாள் செல்லவில்லை. 12ஆம் திகதி ஏறாவூரிலே 121 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 9 நாள் கழியவில்லை. ஜனாசாக்கள் அடக்கி முஸ்லிம்களுடைய கண்ணீர்கள் வடிந்து 9 நாள் கழியவில்லை. ஏறாவூரிலே 121 முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எல்லோரும் பார்த்தோம் இவைகளை. ஆக கொடூரமான நிகழ்வையும் பார்த்தோம். வயிற்றில் இருந்த பிள்ளை, தாயுடைய வயிறு கிழிக்கப்பட்டு பிள்ளை வெளி எடுக்கப்பட்டிருந்தது. 12 நாள். அதே 90ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் தேதி சகோதரர்களே, சதாம் ஹுசைன் கிராமம் வரைக்கும் அதுதான் ஏறாவூர் எழும்பி தலை நிமிர்ந்து நிற்கிறது. சுஹதாக்களின் இரத்தம். இது 5வது நிகழ்வு. 6வது நிகழ்வு நம் எல்லோருடைய கண்ணீரும் வரும் நிகழ்வுதான். குருக்கல் மடத்திலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பியவர்கள், ஹஜ்ஜை முடித்துவிட்டு ஒரு மாதம் மக்காவிலே ஹஜ் செய்து அன்று பிறந்த பாலகன் போல் ஊருக்கு வந்தவர்களை குருக்கல் மடத்திலே வைத்து, சகோதரர்களே, அவ்வளோ பேருடைய கழுத்தும் வெட்டப்பட்டது. 67 ஹாஜிகள் இன்னும் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு இது. அதற்கு அடுத்ததுதான் சகோதரர்களே 7வது நிகழ்வுதான். சாய்ந்தமருது தக்வா மஸ்ஜிதிலே, சாய்ந்தமருது தக்வா பள்ளியிலே 1988ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் திகதி. தக்வா பள்ளி என்பது சுடுபட்ட பள்ளி என்றேதான் சொல்லுவது. லுஹருடைய நேரம். அந்த சத்தம் எனக்கு இப்பொழுது கேட்பது போல் இருக்கிறது. தொழுது கொண்டிருந்த 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 7 பேர் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதே நாள் அத்தமுனை பள்ளி என்றால் மஸ்ஜிது நூர், பீச்சில் இருக்கக்கூடிய மாளிகை காடு பள்ளி,
அந்த பள்ளிக்கு முன்னால் ஒரு கிணறு இருக்கிறது, போய் பாருங்கள். வரலாற்று முக்கியத்துவம் மிக்க கிணறு அந்த கிணறு. போகும் பொழுது பாருங்கள், வரலாறுகளை மறைக்க கூடாது. அந்த கிணற்றிலேதான் ஒரு பெண்ணை அளவாங்கால் குத்தி அந்த கிணற்றிலே போடப்பட்டிருந்தார். 1988 ஆண்டு 3ஆம் மாதம் 31ஆம் திகதி சகோதரர்களே, இவ்வாறு 8 வகையான சுஹதாக்களை கண்ட நாம் எவ்வளவோ வரலாறு இருக்கிறது. இதற்கு முடிவு இல்லையா? முடிவு இருக்கிறது. இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. முடிவு இருக்கிறது. தீர்ப்புடைய நாளை. யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்தை வெட்டியவனுக்கும் இன்னும் தீர்ப்பு அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஹுசைன் ரலியல்லாஹுடைய தலையை வெட்டி பிளேட்டில் வைத்தவனுக்கும் இன்னும் அல்லாஹ் தீர்ப்பு கொடுக்கவில்லை. 49 பேரை நியூசிலாந்திலே கொலை செய்தவனுக்கு என்ன தீர்ப்பு? அவனுடைய கழுத்தை வெட்டினால் போதுமா? தீர்ப்பு இருக்கிறது சகோதரர்களே. எப்படி 49 பேருடைய வரலாறு பிரபல்யம் அடைந்ததோ, இன்ஷா அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் அவனுடைய செய்தியும் பிரபல்யம் அடையும். இன்ன நிகழ்வுக்காக இவனுக்கு தண்டனை, அவன் தௌபா செய்தால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். யௌமுல் ஃபஸ்ல், தீர்ப்புடைய நாள் இருக்கிறது முழுதுக்கும் சகோதரர்களே. அதனால் முஸ்லீம்கள் வரலாற்று ரீதியாக நாம் எல்லோரும் இதை மனனமிட்டு வைத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் உலகத்தில் நடக்கும். இதற்கு பிறகும் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது சகோதரர்களே. அல்லாஹ் முஸ்லிம் சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். 6வது தன்மைதான் ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்கு 6வது தன்மை. வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன் வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன். 6வது தன்மை, ஒரு ஊரில் விபச்சாரம் நடக்கக்கூடாது. விபச்சாரமற்ற ஊர், விபச்சாரம் நடக்கும் ஊர், அது மோசமான ஊர். அல்லாஹ் சொல்கிறான், மர்மஸ்தானத்தை பாதுகாப்பார்கள். அதற்கு என்ன செய்யலாம்? அதற்குரிய வழி சகோதரர்களே, சிறு வயதிலே, அதாவது திருமண வயதிலே திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும். திருமணத்துக்கு விலை கூடி விபச்சாரத்துக்கு விலை குறைந்தால் இது நடக்கும். இன்றைய உலகம் திருமணத்துக்கு விலை கூடி விபச்சாரம் அப்படியே சாதாரணமாகிவிட்டது. ஊருடைய விபச்சாரத்தை தடுக்க வேண்டும். 2வது விடயம், விதவைகள் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஊரில் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், இவர்களுடைய மறு திருமணம். ஏனென்றால் விபச்சாரத்துடைய அடிப்படை கணவன் வீட்டில் இல்லாமல் இருக்கும். ஒரு ஊருடைய முன்னேற்றத்தை விரும்புபவர்கள், ஒரு ஊரை முன்னேற்ற வேண்டும் என்று யோசிப்பவர்கள் இதையும் சிந்தனை கெடுங்கள். ஊரில் விதவைகள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய பாதையில் சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். நாடுகளை வெற்றி கொள்வதற்காக. ஒரு நாள் இரவு நேரம் பாதையால் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண் கட்டிலில் இருந்து கொண்டு பாட்டு படிக்கிறாள். என்ன பாட்டு படிக்கிறாள் தெரியுமா? அல்லாஹுடைய பயம் மட்டும் இல்லை என்றால் இந்த கட்டிலில் இன்னொரு ஆண் இருப்பான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெரிய கவலை. இந்த மதீனா முனவ்வராவுல இப்படி ஒரு பாட்டா? பாட்டு படித்தது தவறல்ல, இது என்னுடைய தவறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உணர்ந்தார்கள், இது என்னுடைய தவறு. உடனே அந்த பெண்ணுடைய கணவன் எங்கு என்று விசாரித்தார்கள். அவர் அல்லாஹுடைய பாதையில் போயிருந்தார். மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு கேட்டார்கள், ஹப்ஸா, ஒரு பெண் எவ்வளவு காலம் கணவன் இல்லாமல் பொறுமையாக இருக்கலாம்? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், 4 மாதம். எவ்வளவு காலம்?
4 மாதம் ஒரு பெண் கணவன் இல்லாமல் பொறுமையாக இருக்கலாம். உடனே முடிவெடுத்தார்கள். யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறார்களோ அவ்வளோ பேரும் 4 மாதத்தோடு திரும்ப வேண்டும். விபச்சாரம் நடக்கக்கூடாது. ஒரு ஊருடைய முன்னேற்றம் சகோதரர்களே, விபச்சாரம் நடந்தால் ஒரு ஊர் அழிந்துவிடும், நாசமாகிவிடும், அந்த குடும்பம் நாசமாகிவிடும். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஒரு விதவை வந்தால் உடனே திருமணம் முடித்து கொடுப்பார்கள். உடனே விதவையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இத்தா முடிந்தால் கல்யாணம். ஏன்? விபச்சாரத்தை தடுப்பதற்காக. அதனால்தான் அஸ்மா பின்த் உமைஸ், ஹஸரத் ஜாஃபர் ரலியல்லாஹுடைய மனைவி, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகி விட்டார்கள் முஅத்தாவிலே. இத்தா முடிந்தது, உடனே கல்யாணம் முடித்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதற்கு பிறகு அஸ்மா பின்த் உமைஸ் இத்தாவில் இருந்தார்கள். இத்தா முடிய கல்யாணம் பேசினார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் முடித்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதற்கு பிறகு அஸ்மா பின்த் உமைஸ் இத்தாவிலே உடனே அல் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பேசி அனுப்பினார்கள். எந்த பெண்களையும் விதவையாக மதீனாவில் விட்டு வைக்கவில்லை. ஏன்? விபச்சாரம் நடந்துவிடக் கூடாது. இது ஒரு ஊருடைய முன்னேற்றத்துக்குரிய 6வது விடயம். வல்லதீனஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மர்மஸ்தானத்தை பாதுகாப்பார்கள். இல்லா அலா அஸ்வாஜிஹிம், மனைவிமார்களோட ஹலால். அவு மா மலகத் ஐமானுஹும், அல்லது அடிமைகள். இந்த காலத்துல அடிமை இல்லை, அந்த காலத்துல அடிமை இருந்தது. யுத்தம் நடந்தது, யுத்தத்தின் பொழுது அடிமைகள் வரும். யுத்தம் நடந்தால் கைதிகளாக பிடிபடக்கூடியவர்கள் அடிமைகள். உங்களுக்கு தெரியும் சஃபியா, சஃபியா பின் ஹுயை பின் அக்தப், ஹைபருடைய அடிமை. ஹஸரத் ஒரு சஹாபிக்கு சென்றார்கள். நபி அவர்கள் உடனே அடிமையாக எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள் சஃபியா. இதே போல ஜுவைரியா, பனு முஸ்தலக்குடைய அடிமை ஜுவைரியா, ஜுவைரியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். இதே போன்று மாரியா கிப்தியா, மிஸ்ருடைய மன்னர் முகௌகிஸ் என்ற மன்னர் அனுப்பிய அடிமைதான் 2. ஒன்று மாரியா கிப்தியா, அடுத்த சீரீன். நபி அவர்கள் மாரியாவை கல்யாணம் முடித்தார்கள், அடிமை. 4வது ரைஹானா, நபியுடைய மனைவியில் ஒருவர் தான் ரைஹானா. ரைஹானா என்ற பெண் அடிமை. அந்த பெண்ணை உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். இன்னும் சில உலமாக்கள் நஃபீசா, நஃபீசா என்ற பெண்ணும் ரசூலுல்லாஹுடைய அடிமை. அடிமைகளை அது 1 2 அல்ல, எத்தனையும் வைத்திருக்கலாம் அடிமைகள். ஏனென்றால் பலகீனமான படை. யுத்தம் நடந்தால் பெண்கள் நாசமாகி விடுவார்கள். சகோதரர்களே, கவலையான செய்திதான் சிரியாவுடைய செய்தி. சிரியாவுடைய செய்தி, சிரியா பெண்கள் முழு உலகத்திலும் அடிமையாக்கப்பட்டார்கள். முஸ்லிம் சஹாபாக்களுடைய தாபிஈன்களுடைய பிள்ளைகள். ஒரு ஆலிம் பேசுகிறார், நீங்க நாசமாக்கிடாம அடிமையாக சரி இந்த பெண்களை முடிச்சு கொள்ளும். அடிமையாக சரி. ஏண்டா கனடா திறந்து கொடுத்தது சேஜ்களில் சிரியா பெண்கள். ஒவ்வொரு நாடுகளும் திறந்தது வாசலை. எடுத்து எடுத்து பெண்களை நிறைச்சாங்க ஒவ்வொரு நாடுகள்ல. நீங்க அரபு நாடுகள்ல போய் பாருங்க, அந்த பெண்கள் பிச்சை எடுத்துட்டே இருப்பாங்க. எவ்வளவு வசதியாக செல்வமாக இருந்த பெண்கள் சகோதரர்களே நாசமாக்கப்பட்டார். ஜித்தாவுல போய் பாருங்க, மிஸ்ர்ல போய் பாருங்க, துருக்கியில போய் பாருங்க. ஒவ்வொரு நாடு ரோட்லையும் எவ்வளவு அழகான பெண்கள், பிள்ளைகள். சகோதரர்களே, அந்த ஜெனரேஷனே நாசமாகிச்சு. பெண்களை நாசமாக்குவதில் உலகம் மிக கவனமாக இருக்கும். அதனால அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, அடிமைகள் அவுமா மலகத் ஐமானுக்கும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன்,
மனைவிமார்கள் அடிமைகள் விடயத்தில் நீங்க ஆசையை நிறைவேற்றுங்க, பழிக்கப்பட மாட்டீர்கள். ஆனால் இது ரெண்டையும் தாண்டி விபச்சாரத்துல இறங்குவீங்கண்டா فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْعَادُونَ. இதை தாண்டிட்டீங்க, உங்களுக்கு ஆசை கூட. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசம். அதான் இஸ்லாத்த மாதிரி ஒரு மார்க்கம் இல்லை உலகத்தில். இஸ்லாத்துல மட்டும்தானே ஒரு ஆணுக்கு எத்தனை கல்யாணம் முடிக்கலாம்? எத்தனை கல்யாணம் முடிக்கலாம்? சொல்ல பயமா இருக்குதா? 4 கல்யாணம் முடிக்கலாம் இஸ்லாத்துல. ஏன் 4 முடிக்கலாம்? பெண்கள் கோவிச்சிடப்படாது. இஸ்லாம் என்பது ஒரு பாமசி. இஸ்லாம் என்பது என்ன? நல்ல விலை கொள்ளும். இஸ்லாம் என்பது என்ன? ஒரு பாமசிய போல். பாமசியில சுகர் டேப்லெட்டும் இருக்கும், பிரஷர் டேப்லெட்டும் இருக்கும், கொலஸ்ட்ரால் டேப்லெட்டும் இருக்கும், எல்லா டேப்லெட்ஸும் இருக்கு. சுகர் காரம் போய் சண்டை பிடிக்கப்படாது, எனக்கு பிரஷர் டேப்லெட்டை வச்சிருக்க. பிரஷர் காரன் சண்டை பிடிக்கப்படாது, ஏன் கொலஸ்ட்ரால் டேப்லெட்டை வச்சிருக்க. முழு டேப்லெட்ஸும் இருந்தால்தான் அதுக்கு பேர் என்ன? பாமசி. இஸ்லாம் எவ்வளோ விசாலமான மார்க்கம் என்றா, உனக்கு ஒரு பிளேட் சாப்பிட்டு போதாது, 2வது பிளேட் சாப்பிட அனுமதி இருக்கா இல்லையா? பசி போகல, 2வது பிளேட் சாப்பிடு. பசி போகல, 3வது பிளேட் சாப்பிடு. பசி போகல, 4வது பிளேட் சாப்பிடு. ஒரு கப் ஜூஸ் குடிச்சாய், தண்ணி குடிச்சாய், தாகம் போகல, 2வது கப்பு உனக்கு குடிக்கலாம், 3வது குடிக்கலாம். இதே போலதான் ஒரு பெண்ணால் உனக்கு ஆசை நிறைவேறல, 2வது முடி. பிரச்சனையே விபச்சாரத்துக்கு போயிடாத, விபச்சாரத்துக்கு போயிடாத. ஹராம், அது ஹலாலாக முடி. இஸ்லாம் அனுமதித்தது. சில பெண்கள் நோயாளிகள், 25 நாள் பெண்களுக்கு நோய், உன்னால தாங்க முடியாது, விபச்சாரத்துக்கு போயிடாத, இது ஹராம். அதான் இஸ்லாம் ஒரு பாமசி. எல்லோருக்கும் மருந்து இருக்குது, தேவையானவர்களுக்கும் அவசியமானவர்களுக்குமே தவிர எல்லோருக்கும் அல்ல. சீனி உள்ளவர் போய் பாமசியில டேப்லெட்டை வாங்குங்க, சீனி இல்லாதவர் போய் சீனி டேப்லெட்டை வாங்கி குடிச்சீங்களோ சிக்கலாய். தேவையானவர்கள். அல்லாஹ், அல்லாஹுடைய அனுமதி. அல்லாஹ் சொல்றான், فَمَنِ ابْتَغَى وَرَاءَ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الْعَادُونَ. யார் இதை எல்லை மீறுவாரோ, இந்த திருமணம் அடிமைகளை தாண்டி விபச்சாரத்தில் இறங்குவாரோ, அவர்கள்தான் எல்லை மீறியவர்கள். இது 6வது விடயம். 7வது விடயம் ஒரு ஊருடைய முன்னேற்றம். وَالَّذِينَ هُمْ لِأَمَانَاتِهِمْ وَعَهْدِهِمْ رَاعُونَ. وَالَّذِينَ هُمْ لِأَمَانَاتِهِمْ. அமானிதங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அமானிதம் அவ்வளோ நல்ல மக்கள். அமானிதம் ஊர்ல கடன் கொடுத்தா நேரத்துக்கு கடன் வந்துரும். அமானிதங்கள் கொடுத்தா, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடைசி காலத்தில் அமானிதம் எடுபற்றும். வல்லதீன ஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன். அமானிதங்கள், ஒப்பந்தங்கள் இவைகளை நிறைவேற்றுவார்கள். 9வது, வல்லதீன ஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன். வல்லதீன ஹும் பிஷஹாதாத்திஹிம் காயிமூன். 9வது, சாட்சிகளை நிறைவேற்றுவார்கள். சாட்சியா? உண்மையான சாட்சி. இந்த காலத்தை பொய் கூடினதால சாட்சிகளை நம்புறதில்ல. அந்த காலம் சாட்சியுடைய விடயத்தில் எதையும் மறைக்க மாட்டார்கள். 10வது, அல்லாஹ் திரும்ப சொல்றான் முதலாவது விடயத்தை,
والذين هم على صلاتهم يحافظون والذين هم على صلاتهم يحافظون. பத்தாவது விடயம், தொழுகையில் பேணுதலாக இருப்பார்கள். ஒரு விஷயத்தை பாருங்க, முதல் விடயமும் தொழுகை, பத்தாவது விடயமும் இது தொழுகையுடைய ஃபர்து வாஜிப், எல்லாத்திலையும் கவனமாக தொழுவார்கள். சகோதரர்களே, இந்த 10 விடயத்தையும் செய்தால் என்ன கிடைக்கும்? இதுதான் கேள்வி. சரி, இந்த ஊர்ல நாங்க இந்த 10ஐயும் செய்யறோம், 100 பேர் முன்னுக்கு வாரீங்க, இன்ஷா அல்லாஹ். ரெடி ஆகுறீங்களா? யாராவது ரெடியா? இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஊர்ல இந்த 10 விடயத்தையும் நீங்க நிலைநாட்ட போறீங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம் என்ன? அதான் கடைசி ஆயத், சம்பளம். உலாஇக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன். அவர்கள் சங்கைப்படுத்தப்படும் இடம் சுவர்க்கம். எங்க சங்கப்படுத்துவான் அல்லாஹ்? 40 வருஷம் சேவை செஞ்சீங்க ஊரை கூப்பிட்டு மாலை போடுறது தேவையா? சொர்க்கத்தில் அல்லாஹ் மாலை போடுறது தேவையா? ஊரு இன்றைக்கு புகழும், நாளைக்கு இகழும். மனிதனுடைய வாய் அப்படித்தான், கொடுத்தா சிரிப்பான், கொடுக்காட்டி ஏசுவான். மனிதனுடைய இயல்பு. மனிதனிடம் சங்கை தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான், இந்த சேவையை செய்யுங்க, உங்கள்கிட்ட உருவாக்குங்க, ஊர்ல உருவாக்குங்க. உலாஇக ஃபீ ஜன்னாத்தின் முக்ரமூன். அவர்கள்தான் சொர்க்கத்தில் சங்கைப்படுத்தப்படுவார்கள். எப்படியான சொர்க்கம் சகோதரர்களே? மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்ணும் கண்டிராத சுவர்க்கம். வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேள்விப்பற்றாத சொர்க்கம். வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த மனிதனுடைய சிந்தனையிலும் இப்படித்தான் சொர்க்கம் இருக்கும் என்று கூட கற்பனை வராத சொர்க்கம். லபினத்தும் மின் ரஹம், ஒரு செங்கல்லு தங்கம், மத்த செங்கல்லு தங்கம் வெள்ளி. துராபுஹா மிஸ், மண்ணெல்லாம் கஸ்தூரி. ஹுஸபாஉஹா லுஅ்லு, பொடி கற்கள் எல்லாம் முத்துக்கள். இவ்வளோ சொர்க்கத்தில் உங்களை வச்சு அல்லாஹ் செய்வான். ஜவா, இந்த 10 தன்மையை உருவாக்கிய நீ என்று அல்லாஹ் சங்கப்படுத்துவான். இதற்கு நாம் எல்லாம் தயாராகுமா? இன்ஷா அல்லாஹ். உங்களோட ஊர்ல, குடும்பங்கள்ல இந்த 10ஐயும் உருவாக்குங்க. முதலாவது விடயம் என்ன? இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை உருவாக்கு. பேசி பேசி தொழுகையாளியை உருவாக்கு, தனிய பேசி. இரண்டாவது என்ன? அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், எப்படி தொழுவாங்க? தொடர்ந்து தொழுவாங்க. மூணாவது என்ன? வல்லதீனஹும் ஃபீ அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். ஜகாத், சதகாவை உருவாக்குங்க. ஊர்ல விருந்தாளிகள் வாராங்க, சாப்பாட்டை கொடுங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வார். சதகாவை கொடுங்க, ஹதியாவை கொடுங்க. இன்னைக்கு பாத்திமா மதரசாட மேல்தட்டு கொட்டின சீதேவியல் கல்லு வாங்கி தந்தாங்க, மண் வாங்கி தந்தாங்க. ஜஸாக்கல்லாஹ் கைர். கியாமத் வரைக்கும் பிள்ளைகள் ஓதுற வரைக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு சதகா ஜாரியா இன்னும் வேலை இருக்குது, போய் பார்த்து செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். சதகாக்கள், இது மூணாவது பழக்கம். இது நாலாவது பழக்கம் என்ன? என்ன பழக்கம்? வல்லதீன யுஸத்திகூன பியௌமித்தீன், கியாமத்துடைய நாளை உண்மைப்படுத்துவார்கள். ஐந்தாவது பழக்கம் என்ன? வல்லதீன ஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயப்படுவார்கள். இன்ன அஸாப ரப்பிஹிம் கைரு மஅமூன். அடுத்தது ஆறாவது என்ன? ஆறாவது வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். அல்லாஹ் மறைவுல வைத்திருக்கிறார், மறைச்சி வச்சிக்காத, ஹராத்த செஞ்சிடாத, ஹலால செய்ய. எவ்வளோ
والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون. ஏழாவது அமானிதம், ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவார்கள். والذين هم لأماناتهم وعهدهم راعون. ஒன்பதாவது, ஏழு மட்டும். ஒன்பதாவது والذين هم بشهاداتهم قائمون. சாட்சிகளை நிறைவேற்றுவார்கள். பத்தாவது அல்லாஹ் சொல்றான், அவர்கள்தான் والذين هم على صلاتهم يحافظون. தொழுகையை பேணுதலாக தொழுவார்கள். இவர்களை சங்கப்படுத்துற இடம் எது? இன்ஷா அல்லாஹ் சொர்க்கம். ஓதி பாருங்க, தஃப்சீர் ஓதி ஆயத்துகள்.